ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையின் முழு உடல் பரிசோதனை மையத்தில் டைட்டானியம் பரிசோதனை திட்டம் துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் என்ன திட்டம், இதன் மூலம் பொதுமக்கள் எவ்வாறு பயன் அடைய முடியும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், இந்த டைட்டானியம் பரிசோதனை திட்டம் சொல்வது என்ன? இந்த திட்டத்தை பொதுமக்கள் எப்படி பயன்படுத்திக்க முடியும்? இந்த திட்டத்துக்கு ஏதாவது ரொக்கம் கட்ட வேண்டி இருக்குமா? முழு விவரங்கள் என்ன? ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் அதிநவீன உடற்பரிசோதனை திட்டமானது செயல்பாட்டில் இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரைக்கும் பல்வேறு வகைப்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு விதமான பரிசோதனைகளை குறைந்த செலவில் மேற்கொள்வதற்காக இந்த திட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. தனியார் நிறுவனங்களோடு மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வகங்களோடு ஒப்பிடுகையில் இதற்கான கட்டணம் என்பது வெகு குறைவு என்பதன் காரணமாக ஏராளமான மக்கள், நடுத்தர மற்றும் விளிம்பு நிலை மக்கள் தங்களுடைய உடற்பரிசோதனைகளை இங்கே மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம். இந்த நிலையில தான் புற்றுநோயை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் முன்கூட்டியே புற்றுநோயை கண்டறியக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அந்த நோய் பாதிப்பில் இருந்து மீள முடியும் என்பது மருத்துவ உலகத்தினருடைய கருத்தாக இருந்து வருகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் பார்த்தோம் என்றால் தாமதமாகத்தான் புற்றுநோய் இருப்பதையே கண்டறியக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கு உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளம் தலைமுறையிடையே அதிகப்படியாக இந்த புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், குறிப்பாக ஆரம்ப கட்ட நிலையை கடந்து 3 மற்றும் 4வது கட்டத்தில் தான் அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருப்பதற்கான அறிகுறியே தெரிய வரக்கூடிய காரணத்தால் ஏராளமான உயிரிழப்பதாக ஒரு சமீபத்திய ஆய்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில தான் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் இந்த புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியக்கூடிய வகையில் டைட்டானியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை திட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறைந்த செலவில், அதாவது 2500 ரூபாய்க்கு இந்த பரிசோதனையை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் புற்றுநோய் கட்டி ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பான பரிசோதனையை எளிமையாக பெறக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 வகையான புற்றுநோய் பாதிப்பை கண்டறியக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது இருப்பதாகவும், இந்த திட்டத்தின் காரணமாக ஏராளமான இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய முடியும் என மருத்துவ உலகினர் தெரிவித்திருக்கிறாங்க.